அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கதிரேசன் மல்லி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரேணுகாவை தொலைச்சிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா விஜய் ரொம்பவே கோவப்படுவார். யாரை கேட்டு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்க, நான் அத்தனை டைம் வேணான்னு சொல்லிட்டு சொன்னேன், ஆனா என் பேச்சை கேட்காம இப்ப ரேணுகாவை கூட்டிட்டு போயிட்டு இப்ப தொலைச்சிட்டு வந்திருக்கீங்க. அவ இப்ப இருக்கிற நிலைமையில அவளை யாரு கடத்திட்டு போயிருப்பாங்க, என்ன செய்வாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட எதுவுமே தெரியல. எல்லா விஷயத்திலயும் யோசி முடிவெடுக்கிற மல்லி நீ, ஆனா இந்த ஒரு விஷயத்துல யோசிக்காம விட்டுட்டே இப்ப ரேணுகாவை மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே கோவமா நம்ம மல்லி கிட்ட பேசுறாரு. மல்லி பாத்தினா இல்லங்க ரேணுகாவை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம், ஆனா ஹாஸ்பிட்டல்ல இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை வரும்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் மல்லி நீ என்னதான் என்ன சமாதானப்படுத்தினாலும் ஆனா இந்த விஷயத்த என்னால ஜீர்ணிச்சிக்கவே முடியல. இப்ப ரேணுகாவை நான் போயிட்டு எங்கன்னு சொல்லிட்டு தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே கடுப்பா பேசுறாரு. கதிரேசன் ஐயோ மாப்பிள நீங்க மல்லி எது திட்டாதீங்க மாப்பிள, நான் தான் என் பொண்ணு குணமணிட்டு அவ இருக்கிற நிலைமையை பார்க்க எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஒரு அப்பாவா இருந்துகிட்டு எந்த ஒரு நல்லதையும் என் பொண்ணுக்கு செய்யாம என்னால இருக்க முடியல மாப்பிள, அதனால்தான் நான் உங்களுக்கே தெரியாம மல்லிக்கிட்ட சொல்லி மல்லியை கூட்டிட்டு போனேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா ரேணுகாவை 4 ரவுடி பசங்க தான் கடத்திட்டு போனாங்க. அவங்க எதுக்காக கடத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி கதிரேசன் பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்ல விஜய் ரொம்பவே யோசிக்கிறாரு. விஜய் யோசிச்சதுல என்ன தெரியுதுன்னா, அதாவது ரேணுகாவை யாரு கடத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் எனக்கு இருக்கு. அது மட்டும் உண்மையா இருந்தா அவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா மல்லி கிட்டையும் கதிரேசன் கிட்டையும் சொல்றாங்க. மல்லி என்னங்க யார் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்கும்போது, இல்ல மல்லி எனக்கு அந்த ராஜேஸ்வரி மேலதான் சந்தேகம், வேற யார் மேல சந்தேகம், ஏன்னா ரேணுகா நம்ம கூட திரும்ப வந்திருக்கா அப்படின்ற விஷயம் கண்டிப்பா இதுக்கு முன்னாடியே ரஞ்சிதா மூலியமா ராஜேஸ்வரி தெரிஞ்சுக்கிட்டா. அதனால ரேணுகாவை கடத்தி கொண்டு போய் வச்சு அதன் மூலியமா ஏதாவது அவளுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக தான் அவ இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா நம்ம மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லியும் யோசிச்சு பார்த்து இல்லங்க ராஜேஸ்வரி அப்படிலாம் செய்வாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன மல்லி இப்படி எல்லாம் யோசிக்கிற, சொந்த தம்பின்னு சொல்லிட்டு கூட பார்க்காம சொத்தையெல்லாம் ஆட்டி போறதுக்காக என்ன ஏமாத்தனா, அப்படிப்பட்டவ இதை செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா, கண்டிப்பா முழுக்க இது செஞ்சது ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா விஜய் சொல்றாரு. எப்படி ராஜேஸ்வரி கிட்ட இருந்து ரேணுகாவை காப்பாற்ற போறாங்கன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.